வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் சில நேரங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நினைத்தாலும் அதை தீர சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். சிந்திப்பதில் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் பீஷ்மர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தவர். எல்லா விதமான போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் கௌரவர்களின் அணியில் சேர வேண்டியதாயிற்று. கௌரவர்கள் அணியில் சேர்ந்தாலும் துரியோதனன் எப்பொழுதும் அந்த பீஷ்மாச்சாரியாரை பார்த்து, நீங்கள் பாண்டவர்களுக்குத்தான் எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கின்றீர்கள், அவர்கள் வெற்றிக்குத்தான் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்று ஏளனம் செய்தான். பொறுக்க முடியாமல் பீஷ்மர் ஒரு கட்டத்தில் சொன்னார், நாளை நடக்கும் போரில் அர்ஜுனனை நான் கண்டிப்பாக கொல்வேன் என்று சபதமிட்டார். கங்கை மைந்தன் பீஷ்மர் சபதமிட்டால் நிச்சயம் அது நிறைவேறும். அந்த இரவு பாண்டவர்கள் முகாமில் இதுதான் பேச்சு. பீஷ்மர் சபதம் ஏற்றுவிட்டார், நிச்சயம் அர்ஜுனனை கொல்லுவார், நமக்கு தோல்விதான், என்ன செய்வது என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக நாம் கண்ணனிடம் சென்று முறையிடுவோம் என்று சொல்லி கண்ணனிடம் முறையிட்டார்கள். கண்ணனும் சரி பார்க்கலாம் என்று சொல்லி அதற்கு ஒரு திட்டத்தை தன் மதிநுட்பத்தால் செய்தார். இரவு பீஷ்மர் அடுத்த நாள் அர்ஜுனனை எப்படி கொல்லலாம் என்று தீர சிந்தித்துக் கொண்டிருந்தார். கூடாத்திற்குள்ளே இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த பீஷ்மர் ஒரு குரல் கேட்டு திரும்பினார். ஒரு பெண் முக்காடிட்டு கொண்டு வெளியே அந்த இரவிலும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, யாரம்மா, யார் நீ என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் பீஷ்மரின் காலில் விழுந்து, ஐயா, என் மாங்கல்யத்திற்கு பிரச்சனை வந்து விட்டது, என் மாங்கல்யம் பிழைக்கின்ற சூழ்நிலை இல்லை, நீங்கள்தான் என் மாங்கல்யத்தை காப்பாற்றி தர வேண்டும் என்று சொல்லி காலில் விழுந்து கதறி எழுதது. பீஷ்மருக்கோ ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெண் அழுகிறாள். உடனே அவர், மாங்கல்யம் உனக்கு கண்டிப்பாக பிழைக்கும், மாங்கல்ய சுபவா என்று 3 முறை சொல்லி வாழ்த்தினார். அந்த பெண் எழுந்து நின்று முக்காடை நீக்கினால் அது பாஞ்சாலி. இப்படி செய்வதற்கு யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அவர் கேட்டார். மறைவிடத்திலே இருந்து கிருஷ்ணன் அங்கே வந்தார். உடனே பீஷ்மர் சொன்னார், உன்னை தவிர வேறு யார் இப்படி யோசனை சொல்ல முடியும், நீ இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு வெற்றிதான் என்று அந்த நேரத்தில் பீஷ்மர் அங்கே சொன்னார். ஆக அந்த கடைசி நேரத்தில் கூட வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி, அதைத்தான் அங்கே பாண்டவர்கள் இரவில் கண்ணிடம் சென்று அந்த கண்ணனும் யோசனை சொல்லி, அந்த யோசனை பிரகாரம் அங்கே பாஞ்சாலி நடித்து அவளது மாங்கல்ய பிச்சை கிடைத்தது. எனவே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். தோல்வி அடைந்து விட்டோமே என்று நாம் எண்ணாமல் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படி என்று மறுகோணத்தில் சிந்தித்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதற்கு கண்ணன் மட்டுமல்ல, மனிதனாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கின்ற ஆற்றல், செயல்படுகின்ற விதம், புதிய நோக்கம் அத்தனையும் இருந்தால் நிச்சயம் வெற்றிதான் கிடைக்கும் என்பதை வெற்றி படிக்கட்டின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து சந்திப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி,
வணக்கம்.